அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வந்து 1216வது நிகழ்ச்சி, சாரி 15வது நிகழ்ச்சி, 1215வது நிகழ்ச்சி. பாதி கிணறு அப்படின்னு ஒரு கதையும், கனடாவில் கிணறு அப்படின்னு ஒரு கதையும் சார் சொல்ல போறாரு, சிவகுமார் சாரு. சிவகுமார் சார் எப்பயுமே ஜெயமோகன் சார் கதை சொல்லுவாரு. அப்புறம் இலங்கை எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்களோட கதையை சொல்றாரு. இந்த முறை முத்துலிங்கம் அவர்களோட கதை தான், ரெண்டு சிறுகதை. கிணறு, ரெண்டுமே கிணறு சம்பந்தப்பட்டதா இருக்குது. அந்த மாதிரி கதைகளை சொல்றாரு. இது இலங்கை இலங்கை எழுத்தாளர் முத்துலிங்கோட கதைகள் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். இலங்கை ஆட்களை பத்தி, அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை பத்தியும், அவங்களோட எப்படி வந்தாங்க, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட நாட்கள் ஓடுது அப்படின்ற பல செய்திகளை அதுல சொல்றாரு. பல செய்திகள், ஒவ்வொரு கதையிலயும் வந்து இலங்கை மக்கள் வந்து இலங்கை தமிழர்களோட அவங்க வாழ்வியல் எப்படி இருக்கு, முறைகள் எப்படி இருக்கு, ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போய் எப்படி கஷ்டப்படுறாங்க, அங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, அந்த மாதிரி பல செய்திகள், உண்மை சம்பவங்கள் தான் இது. அதை கதையா சொல்லியிருக்காரு. பல உண்மை சம்பவங்களை வச்சுதான் அந்த கதைகள் எழுதியிருக்காரு. பார்ப்போம் இன்றைக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க சார், நீங்க சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றிகள். பாதிக்கிணறு, இலங்கை எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்களின் இன்னும் ஒரு கதை. முத்துலிங்கம் மேல எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து, அந்த ஜெயமோகன் கதையை படிக்கிறப்போ அவருக்கும் ஜெயமோகனுக்கும் முத்துலிங்கம் சேர்ந்து ஒரு உரையாடல் படிக்கிறப்பதான் முத்துலிங்கம் அவருடைய மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. நாடற்ற மனிதர்களை பத்தி நிறைய எழுதுறாரு. இலங்கையில மட்டும் இல்ல, உலக நாடுகளில் பல நாடுகளில் அகதிகளாக இங்க கனடாவிலும் அமெரிக்காவிலும் யூரோப்பிலும் வாழ்கின்ற மனிதர்களை பற்றி நிறைய எழுதுறாரு. மிகவும் எளிமையான மனிதர். கிட்டத்தட்ட இப்ப அவருக்கு 87 வயது ஆகிறது. உலக நாடுகள் முழுவதும் பல நிறுவனங்களில் பணிபுரிந்திருக்கிறார். 1937ஆம் ஆண்டு பிறந்தவர். இப்பொழுது 87 88 ஆகிறது. ஐநாவில் உலக வங்கியில் இருந்திருக்காரு. 2000 கடந்த 20 வருடங்களாக கனடாவில் வசித்து வருகிறார். நிறைய சிறுகதை தொகுப்பு இருக்கிறது. அக்கா என்ற சிறுகதை தொகுப்பு, திகட சக்கரம், வம்ச விருத்தி, வடக்கு விதினு நிறைய சிறுகதை தொகுப்பு. எங்கிட்ட ஒரு சின்ன ஒரு கட்டுரை புக்கு தான் வாங்கிட்டு அதுல எடுத்து படிக்கிறேன். பாதிக்கிணறு, முத்துலிங்கம். அம்மா மனம் முடித்து வரும்போது சின்ன வயசுதான். ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில் நிறைய வயது வித்தியாசம். அம்மா அதை பொருட்படுத்தியதே இல்லை. என்னை பொறுத்தவரை அம்மா ஒரு பெரிய தைரியசாலி, துணிச்சல் மிக்கவர். சேலை முந்தானையை எடுத்து முதுகில் கொஞ்சமாக சொருகிவிட்டு நாடியை நிமிர்த்தி அவர் நின்றால் அவரை நேரே பார்ப்பவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும், அச்ச உணர்வு ஏற்படும். அந்த அளவுக்கு ஆளுமை கொண்ட அம்மா. எங்கள் வீட்டை சுற்றி புகையிலை குடிகள் இருக்கும். அவர் புகையிலை என்பது புகையிலை நினைக்கிறார். புகையிலை குடிகள் இருக்கும். இந்த புகையிலை உணர்த்தும் காலங்களில் அந்த ஊரே புகையிலை மனத்தோடு, அந்த புகையும் மனமும் சூழ்ந்து கொண்டு ஒரு ரம்யமாக இருக்கும். புகையிலை மனம் கூட அவ்வளவு ரம்யமாக இருக்கும்னு முத்துலிங்கம் எழுதுறாரு. அந்த புகையிலை கொடியில வேலை செய்யறது, ராத்திரில வேலை செய்யணும். ராத்திரி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போறப்போ யாராவது ஏமாந்த வீட்டுல போயிட்டு ஏதாவது திருடிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு நாள் அந்த புகையிலை குடியில வேலை செஞ்ச வேலையாட்கள் அம்மா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா ஒரு கொடுவா கத்தியை எடுத்துக்கொண்டு விரட்டினார்கள். பார்த்தான், அவன் அம்மாவை தள்ளிவிட்டு ஓடி சென்று விட்டான். நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு அவர்களை பார்த்தெல்லாம் பயம் இல்லையா? திருநெல்வேலி பார்த்து நம்ம அச்சம் வரக்கூடாதா? அச்சமே படக்கூடாது. அதுவும் குற்றம் செய்தவர்களை பார்த்து நம்ம அச்சமே படக்கூடாது அம்மா சொல்லுவார்கள்.
எத்தனை பெரிய ஆளா இருந்தாலும் அவன் குற்றம் செய்தவனாக உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருக்கு. ஸோ அவனை விரட்டுவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல அப்படின்னு அம்மா ஒரு தைரியம். அம்மாவுடைய அந்த குணம் எனக்கு பிடித்தவர். அம்மாவுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், வீட்டில் பாதி கிணறு தான். அதாவது எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் வேலியில் ஒரு கிணறு, அது பங்கு போட்ட போது இந்த பக்கம் இருக்கிற கிணறு எங்களுக்கு, அந்த பக்கம் வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற கிணறு. இந்த அம்மாவுக்கு இந்த குறை இருந்து கொண்டே இருக்கும். பக்கத்து வீட்டில் நிறைய ஆம்பளைங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எதிரில் அவங்க இல்லாதப்பதான் தண்ணி எடுப்பாங்க. கிணத்தடியில் தான் அம்மா குளிப்பது வழக்கம். அதற்காக நிறைய ஆம்பளைங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்கிறதுக்காக அம்மா விடிய காலையில இருட்டத்துக்கு முன்னாடியே, விடியறதுக்கு முன்னாடியே 4 மணி 5 மணிக்கெல்லாம் போயிட்டு குளிப்பாங்க. அம்மாவுக்கு கிணற்றில் இருந்து தண்ணீர் இறைப்பதும் அள்ளி அள்ளி குடிப்பதும் அவ்வளவு பிரியம். காலையில் 4 மணி 5 மணிக்கு ஒரு முறை குளிப்பார்கள். அதே போல இருண்டதும் எந்த ஆண் பிள்ளைகள் ஆண் யாரும் இல்லாத நேரத்தில் மறுபடியும் 7 மணிக்கு இரவு அப்படிதான் குளிப்பார். அம்மாவுக்கு இது ஒரு பெரிய குறை. வீட்டை சுற்றி பெரிய வளவு இருந்தது, பெரிய காணி இருந்தது, பெரிய நிறைய இடம் இருந்தது. ஐயா கிட்ட அம்மா கேட்கிறாங்க, வீட்டை சுற்றி இவ்வளவு பெரிய வளவு இருக்குது, எங்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு கிணறு வெட்டக்கூடாதா? அப்பா, ஒரு வீட்டுக்கு எதிர்த்து இந்த கிணறு இதுதான் காலங்காலமா இருந்து கொண்டது. இந்த ஒரு கிணறே போதும், இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இது ஒரு கிணறு, இது ஒண்ணும் இதற்காக நம்ம வேறொரு கிணறு வெட்ட வேண்டிய அவசியம் ரொம்ப ஆணித்தரமா மறுத்துடுவார். அம்மாவுக்கு சொல்ற கோரிக்கையே அப்பா மைண்ட் பண்றதே இல்லை, கேட்கறதே இல்லை, காதல் வாங்கறதே இல்லை. அந்த பாதி கிணறோடவே தான் நம்ம வாழ்ந்து வந்தார், ஆண்டு வந்தார். யாழ்ப்பாணத்தில் ஆறே கிடையாது என்பதுதான் ஒரு விஷயம். ஒரு ஊருக்கு அழகே ஊருக்கு நடுவில் ஒரு ஆறு தான் என்று. எல்லா புராணங்களிலும் முதல் பாடல் ராமாயணத்தில் எடுத்துக்கொண்டால் முதல் ஆற்றுப்படல் தான் வரும். அதே போல சிலப்பதிகாரத்திலும் ஆற்றை பற்றி நிறைய புலவர்கள் விலாவரையாக பேசியிருக்கிறார். ஆனால் யாழ்ப்பாணத்தில் உள்ள கிணற்று பகுதியை பற்றி யாரால் கிணற்று படலம் பற்றி எழுதியிருக்கிறாரே என்று தெரியவில்லை. யாராவது தான் சொல்லுங்க. 1987 ஆண்டு இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ், இந்திய சமாதான படை வந்த போது எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்து பிரமித்து போனாங்க. எல்லா வீட்லயும் ஒரு கிணறு இருக்கு, எல்லாம் வசதியா தானே இருக்கீங்க, எல்லாம் வசதியா இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து கிணறு இல்லாத வீடே இல்லை என்ற அளவுக்கு அந்த இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் ஆர்மிகளுக்கு அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் எங்கள் ஊரில் உள்ள கிணற்று இருப்பார். ஆனா அந்த இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் போறப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் புகுந்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் சில நேரங்களுக்கு கொடுத்த அடிகளை எங்களால் சில நேரம் மறக்க முடிவது. வீட்டு பக்கம் வளைவு பண்ற காணியில இல்லாத மரங்களே இல்லை. பனை மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, பலா மரம் இருக்கு, மாமரம் இருக்கு, முருங்கை மரம் இருக்கு, கீரைகள் இருக்கு, காய்கறி செடிகள் அவ்வளவுமே தோட்டத்தில் அந்த ஒரு தோட்டத்தாலே எங்களுக்கு வேண்டிய அவ்வளவும் எங்கள் காணியிலேயே கிடைக்கப்படும். அம்மா அதை வீட்டுக்கு போக மீதி விற்று வீட்டு செலவுக்கு வைத்துக் கொள்வாங்க. இந்த கிணறு அம்மாவுக்கு உறுத்திக் கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு செத்த வீட்டுக்கு போனா கூட
கிணத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு உள்ள வரணும். அந்த குழந்தை உள்ள அம்மாவுக்கு பெற்ற வீட்டுக்கு போனா கூட வீட்டு வெளியே குந்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இரவு வந்த பிறகுதான் அந்த தண்ணீர் எடுத்து குளித்து விட்டு வீட்டுக்கு வருவார். அந்த அளவுக்கு அந்த கிணற்று மேல கிணற்று தண்ணியை எப்பொழுது வேண்டாலும் உரிமை எடுத்து கொள்ள முடியாத வருத்தம் இருந்து கொண்டே இருக்கு. சில சமயங்களில் ஐயா அம்மாவிடம் கடன் கேட்பார். அது ஒரு அபூர்வமான தருணம். ஐயா அம்மாவிடம் கடன் கேட்பதும் அம்மா இல்லை என்று கூறட்டும் ஒரு அபூர்வமான ஒரு ஒரு 2 வெளிநாட்டு பறவைகள் நடனம் ஆடுவது போல இருக்கும். அப்பா அப்படியே யோசனை பண்ணிட்டே வந்து ஒரு 20 ரூபாய் கடன் தாரும் என்று கேட்பார். அம்மாவுக்கு உடனே முகம் மறந்து விடும். நம்ம கிட்ட வந்து காசு அப்பா ஐயா கேட்கிறாரு. அம்மா உடனே மிடுக்காக என்னட்ட ஏது 20 ரூபாய் அப்படி என்பார். அப்படியா சரி என்று போய் அப்பா உட்கார்ந்து கொள்வார். முகவட்டை தடவை கொண்டே இருப்பார். அடுத்தது என்ன செய்வார்? சிறிது நேரம் கழித்து அம்மா ஒய்யாரமாக நடந்து கொண்டு அப்பா விடுவார். எவ்வளவு கேட்டீங்க எவ்வளவு கேட்டீங்க மறந்து விட்டார்களா அம்மா? அதான் அம்மாவுக்கு பெருமை. எவ்வளவு கேட்டீங்க? அம்மாவுக்கு பூரிப்பு. அது அப்பா அப்பா வாயில் மறுபடியும் வரணும். ஐயா முரண்டு பிடித்துக் கொள்வார். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போ இல்ல நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு முகத்தை தூக்கி அப்பா வைத்துக் கொள்வார். அப்படியா சரி என்று அம்மா பின்பக்கத்தை காட்டிக்கொண்டு ஒய்யாரமா நடந்து சமயத்துக்கு போய் தன் சந்தன குட்டியை திறந்து 20 ரூபாய் எண்ணிக்கொண்டு வந்து எண்ணிக்கொண்டிருப்பார். அது ஐயாவுக்கு தெரியும் அம்மா காசு எடுத்து போயிருக்காரு. ஐயா சொல்வார், நான் அப்ப போயிட்டு வரேன் அப்படின்னப்போ அம்மா ஐயாவிடம் வந்து இந்தாரம் எண்ணி கொடுப்பார். 1 ரூபாய் நோட்டுகளாக 20 ரூபாய் எண்ணி கொடுப்பார். 3 ரூபாய் கடன். இது கடனாக்கம், இது கடனாக்கம், திருப்பி கொடுத்து விட அவ்வளவு. அப்பா தலையாட்டி கொண்டே பாக்கெட் விட்டு எனக்கு தெரிந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இது ஒரு அபூர்வமான தகவல். ஒரு வெளிநாட்டு பறவைகள் நடனம் ஆடுவது போல ஒரு அசைவு, ஒரு பூரிப்பு, அப்பாவிடம் ஒரு கெஞ்சல், அது ஒரு அபூர்வமான தருணம். இது போல அப்பா அடிக்கடி கடன் வாங்குவார். அப்பா திருப்பி கொடுத்ததா ஞாபகமே இல்லை. ஒரு நாள் அக்கா வயலுக்கு வந்து விட்டார். பள்ளி போவது நின்று விட்டது. இனிமேல் அக்கா தங்கை அக்கா அக்கா கிணற்று நீரை குளிக்க கூட அம்மாவோடு 4 மணி 5 மணிக்கெல்லாம் குளித்து விட்டு வர வேண்டும். அதே போல மறுபடியும் அக்கா குளிக்க வந்திருந்தால் 7 மணிக்கு மேல் தான். தூக்கிக் கொண்டிருக்கும் இந்த அக்காவை ரொம்படியாக எடுத்துக்கொண்டு எழுந்து வாருங்கள், விடிய போகிறது அம்மா அக்காவை ஒவ்வொரு நாளும் எடுத்துக் கொண்டு போய் காலையில் 4 மணிக்கெல்லாம் குளித்து விட்டு அம்மாவும் அக்காவும் சேர்ந்து குளித்து விட்டு வர்றாரு. அக்காவுக்கு அந்த விடியல் காலை குளியலே பிடிக்காது. என்னை விட்டுவிடம்மா, என்னை விட்டுவிடம்மா என்று கெஞ்சுவாள். நாங்கள் எல்லாம் அதை ரசித்துக் கொண்டு தெரியப்படுத்திக் கொள்வோம். அக்கா வயதுக்கு வந்து விட்ட பிறகு அம்மாவுக்கு மறுபடியும் இந்த கிணற்று ஞாபகம். ஐயாவிடம் கேட்கிறார், இவ்வளவு பெரிய காணியை வைத்துக் கொண்டு ஒரு கிணறு வெட்ட முடியாது நம்மளால? தங்கச்சியும் பெரியவளாகி விட்டாள். இந்த பாருங்க, இந்த பாதி கிணறு நமக்கு சரிப்பட்டு வராது. அப்பா காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. ஒரு நாள் எங்கள் ஒழுங்கையில், எங்கள் வீட்டு பக்கத்தில் 3வது காணியில் ஒரு வெடி சத்தம் கேட்டது. அம்மா தெரிந்து கொண்டார், அந்த 3வது காணியில் கிணறு விட்டுகிறார்கள். காலையில இருந்து அம்மா படலையில் போய் நிற்பதும் வீட்டுக்குள் வருவதும், படலையில் போய் நிற்பதும் வீட்டுக்கு வருவதும் தான் இருந்தது. அந்த கிணறு வெட்டும் தொழிலாளர்கள் திரும்ப வருவதை பார்த்து அவரோடு பேச வேண்டும் என்று முடிவோடு. ஒரு மாலை நேரம் 4-5 மணிக்கு
அம்மா படகு நின்று கொண்டிருக்கார்கள். மூன்றாவது காணியில் வீட்டு காணியில் கிணறு தோண்டி வந்தவர்கள் வெள்ளை சேர்வுடன் நடந்து போயிட்டு அவர்களை நிறுத்தி கொடுத்துட்டு அம்மா இதை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஒரு கிணறு வெட்ட எவ்வளவு காசு ஆகும்? அவர் சொன்னார்கள், இடம் பொறுத்து இருக்குமா, பாறை இருந்தா அதிகமாகும், பாறை இல்லைனாக்கா கம்மியா இருக்கும். ஒவ்வொரு இடத்தை பொறுத்து இருக்கு. எவ்வளவு சொன்னீங்க? 4000 ரூபாய். 4000 ரூபாய் அம்மா மனசுல அப்படியே பதிவு. அம்மா மனசுல 4000 ரூபாய் கணக்கு போட்டு இருக்காங்க. ஐயாவிட கேட்டு கேட்டு பாக்குறாங்க. அந்த பாதி கிணறுலயே ஓடிட்டு கொஞ்ச நாள்ல அம்மாவுடைய அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து வர்றாங்க. 2ஆம் உலக போருக்கு போனவர் இப்பொழுதுதான் திரும்பி வருகிறார். அப்பொழுது எனக்கு வயது 17. மாமாவை பார்த்தாலே தெரிஞ்சு விட்டது நல்ல வசதியாக வாழ்கிறார். வெயில் சிகரெட் கட்டிலோடு தான் இருப்பார். சென்ட் வாசலோட இருப்பார். கால்களில் நெல்லித்தான செருப்பு போட்டுக் கொண்டிருப்பார். கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக் கொண்டிருப்பார். வசதியானவர். அவருடைய போட்டோக்களை எல்லாம் பார்க்கும்போது வீடு வசதியான வீடு, சோஃபாக்கள், திரைச்சிலைகள் எல்லாம் இருந்தது. அவ்வளவு வசதியான சிங்கப்பூரில் வந்திருக்கு மாமா. திரும்பி போவதற்கு முன்பாக அம்மாவிட கேட்கிறார், அம்மா, அக்கா, தங்கை, அப்பா எல்லாரும் என்னை சிங்கப்பூரில் அழைத்துக் கொண்டு போய் நான் வளர்த்துக் கொள்ளுறேன் அப்படின்றாங்க மாமா. நானே வச்சு வளர்க்குறேன், அந்த சிங்கப்பூர் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. என்ன பார்த்து எனக்கா ஒரு சந்தோஷம். சிங்கப்பூர் சொந்த லோகம் என்று கேட்டு எனக்கு தெரியும். என் 17 வயசு ஆகிறது. இன்னும் ஒரு விஷயம், 17 வயசு வரைக்கும் ஒரு ரிவரையே நான் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி ஊரோடய வளர்ந்த பையன் நானு. இப்பொழுது மாமா சிங்கப்பூர் கூப்பிடுகிறார். சிங்கப்பூர்ல போய் வாழலாம். என் மனம் கற்பனையில் மூழ்கிறது. சிங்கப்பூர் ஒரு சொர்க்கலோகம். மாமா அம்மாவை பார்த்து கேட்ட உடனே, அம்மா அவனே கேட்டுங்க, அதான் என்னையே கேட்டுங்க அப்படின்னு. எல்லோரும் என்னையே பார்த்து கொண்டிருக்காங்க. நான் சொல்லும் ஆம் என்று சொல்லும் பதில் தான் என் எதிர்காலமே இருக்கு என்று தெரியும். சிங்கப்பூர் போனால் மறுபடியும் திரும்பி வர முடியாது. அம்மாவை எல்லாம் பார்க்க முடியாது. மாமா போனதும் 20 வருடம் 25 வருடங்களா ஆகும், பல வருடங்கள் ஆகும். அப்படியெல்லாம் என் கற்பனையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அம்மா என் முகத்தை பார்த்துக்கிறார். எல்லோரும் என் முகத்தை என்னுடைய பதிலுக்காக இருப்பார். என்னுடைய எதிர்காலம் நான் சொல்லும் பதில் இருக்கு. அம்மா என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்காரு. நானும் அம்மாவை பார்த்துக் கொண்டு இல்லை, நான் அம்மாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னப்போ அம்மாவுக்கு அவ்வளவு பூரிப்பு. சிங்கப்பூர் போகும் மாமாவுடைய திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் அப்பொழுது தெரியாது அம்மாவுக்கு நான் சிங்கப்பூர் போகவில்லை, ஆம் இல்லை என்று தலையாட்டி போது எனக்கு தெரியாது. அம்மா ஒரு வாரத்தில் இறந்து போயிடுவார். ஆம், மாமா போன ஒரு வாரத்திலேயே அம்மா இறந்து விட்டார். எல்லோருக்கும் வீடே துக்க கதை வரும். போன மாமாக்கள் திரும்பி வந்தார்கள். அந்த துக்கம் நாட்கள் கழித்து அப்பா ஐயா சொன்னாரு, அம்மாவுடைய பெட்டி தொடர்ந்து பாருங்க, போய் உட்காந்து. அக்காவுக்கு தான் தெரியும் அம்மாவுடைய அந்த சந்தன பெட்டியும் சந்தன பெட்டியினுடைய சாவி எங்கே இருக்குது அம்மாவுக்கு தான் தெரியும். அக்கா சாவி எடுத்துக்கொண்டு சந்தன பெட்டியை திறந்து பார்க்கிறார்கள். எல்லாரும் எதிரும் ஐயா முன்னே உட்கார்ந்து சந்தன பெட்டி திறந்ததும் சந்தன பெட்டியின் மனமும் அம்மாவின் மனமும் வீடே சூடுகிறது. அவ்வளவு மனம், அம்மாவுடைய மனம். அம்மாவுடைய அந்த திருமணம் மனம் முடித்த போது வாங்கிய சேலைகள், ஜரிகைகள், நகைகள், வளையல்கள், எல்லா பொருட்களும் இருக்கிறது. ரசம் போன ஒரு முக கண்ணாடி, ஓலைச்சுவடியில் எழுதிய யாரோ ஒரு ஜாதக குறிப்பு பல இருக்கு. இதெல்லாம் எடுத்து வைக்கிறப்போ அடியில பார்த்தா கத்தையாக
ரூபாய் கட்டுறது. பார்த்த உடனே அக்கால இருக்கா, அப்பா அப்பா ஐயா ஐயா இவ்வளவு ரூபாய் அம்மா வச்சிருக்காங்க, இல்லாம அலறிப்பு. இவ்வளவு கட்டு ரூபாய் எல்லாம் 10 ரூபாய் தாள்கள். எண்ணி பார்த்தால் 2000 ரூபாய் இருந்தது. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியமா போயிட்டது. இவ்வளவு காசு எதுக்கு அம்மா? இது கதை எழுதுறப்போ கிட்டத்தட்ட 1954, 50, 60 நடந்த கதை எழுதுறாரு. 2000 ரூபாய் ஏன் அம்மா, ஏன் இந்த யாருக்காக அம்மா இந்த காசுகளை சேர்த்துக்கிறாங்க? போனவா இருக்கு அம்மா இறப்பதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் கடன் கேட்ட அம்மா இல்லையே என்று அடுத்து வந்து விட்டார்களே. எல்லோருக்கும் ஆகிறது. இவ்வளவு கத்தை ரூபாய் 10 ரூபாய் தாள்கள் 2000 ரூபாய் அந்த அந்த காலத்தில் பெரிய தொகை. யாருக்காக? யாருக்காக? அம்மா ஐயாவுக்கு மனம் அரட்டிக்கொண்டே இருந்தார். அவர் சொல்லுவாரு, என்ன ராசம்மாவுக்கு நான் ஒண்ணுமே குறைய வைக்கலையே, ராணி மாதிரி தான் இருந்தாங்க, ஏன் எங்கிட்ட கொண்டு சொல்லாம இவ்வளவு காசு 2000 ரூபாய் பெரிய காசு போல இவ்வளவு காசு ரகசியம் சேர்த்துட்டேன் அரட்டி கொண்டே இருந்தார். அம்மாவோட நினைவிலேயே அவரும் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தார். முத்தலிங்கம் கதையை எப்படி முடிக்கிறார்? அம்மா ரகசியமாக காசு சேர்த்து வைத்ததை நினைத்து நினைத்து அப்பா அரசை கொண்டே இருந்து அவரு போய் திறந்து விட்டார். அம்மா மனம் முடித்த நாளிலிருந்து இங்கு ராணி மாதிரி. ஆனால் அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு மனக்குறை, அந்த பாதி கிணறு. அந்த பாதி கிணற்றையே தான் அவர் வாழும் போதும் ஆண்டு வந்தார். அவர் இறந்த போதும் அவர் சேர்த்து வைத்த 2000 ரூபாயில் பாதி கிணறு தான் நோண்ட முடியும் அப்படின்னு முடிக்கிறார். நன்றி, வணக்கம் சார். அந்த அம்மாவுடைய சென்டிமெண்ட்டை ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காரு. சொல்லுங்க. ஒருவேளை அவர் சொந்த கதையா இருக்குமோ? இது போல நிறைய எழுதுறாரு சார் அவரு. அதாவது அம்மாவை பத்தி எழுதுற கதைகள் நிறைய இருக்கு. அம்மாவை பத்தி, அம்மாவுடைய பாவாடைன்னு ஒரு கதை எழுதியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம அவ்வளவு படிக்க படிக்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அம்மாவை பத்தி ஏற்கனவே நான் சில கதைகள் பாத்தீங்கன்னா அம்மாவை பத்தி ரொம்ப பிரமாதமா எழுதுவாரு. அவ்வளவு ரசித்தே எழுதுவார். அம்மாவுடைய சின்ன சின்ன ஆசை பாசங்கள், நிராசைகள், சின்ன சின்ன துக்கங்கள், அவங்க அம்மாவுடைய சமையல் கலைவண்ணம் எல்லாம் அழகா எழுதிட்டு வர. இது மாதிரி ஒரு கிணறு, பாதி கிணறு. பாதி கிணறுலயே அம்மாவுடைய கதை முடிந்து விட்டதுன்னு எழுதுறாரு. இந்த பாதி கிணறு எங்க வீட்டுக்கு உண்டு. எங்க வீட்டுக்கும் எங்க பக்கத்து வீட்டுக்கு சித்தப்பா உண்டு. எங்க ஊர்ல நிறைய பேருக்கு இந்த ஊர் உண்டு. அதனால்தான் இந்த பாதி கிணறு எனக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆச்சு. இது ஒரு கதை. இதை பத்தி யாரா பேசுறதா பேசலாம், அடுத்த கதைக்கு அடுத்த கதை போயிடுங்க பேசலாம். இது கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராஸ்ட். இது கனடாவில் எப்படி கிணறு நோடுறத பத்தி அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாரு. கனடாவில் கிட்டத்தட்ட 25 வருஷம் வாழ்ந்துட்டு வர்றாரு. கனடாவில் கிணறு இது ஒரு கட்டுரை, சிறுகதை இல்ல, கட்டுரை. டொரண்டோ நகரம் கனடாவில் ஒரு புகழ்பெற்ற நகரம். டொரண்டோவில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒவ்வொரு வீட்டிலும் இரவில் கனமான கருப்பு பைகள் வெளியே வைக்கப்படும். அந்த கருப்பு பையை சுற்றி சிறப்பு நாடகங்கள் கட்டப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடும் அந்த கனமான திக்கான கருப்பு பிளாஸ்டிக் பையில குப்பைகளை சேர்த்து சிகப்பு நாடாவில் கட்டி வைப்பார். இது டொரண்டோ நகரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ஒரு நாள் தான். அடுத்த அன்று இரவு புதன்கிழமை காலைக்குள் பெரிய லாரி வந்து அந்த குப்பையை எடுத்துக்கொண்டு போயிடுவார். செவ்வாய்க்கிழமை தான் வைக்க முடியும், மற்ற நாள் வைக்க முடியாது. அந்த ஒரு நாள் தான் குப்பை. டொரண்டோவில் நம் தமிழர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அவர் எழுதுறது 2012 இப்போ 2,40,000 50,000 பேர் இருக்குதான் சொல்றாங்க. நம்ம 2 லட்சம் தமிழ் மக்களும் பல மைல் தூரம் பல கடல்களை கடந்து வந்தவரும்
நம்ம தமிழ் சம்பிரதாய சடங்குகளையும் நம்ம மக்களால் விடவே முடியவில்லை. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டாக்கா நம்ம தமிழ் கலாச்சாரப்படி குப்பைகளை கொண்டு உட்கார வச்சு தலைக்கு ஊற்றி தண்ணி ஊற்றினாதான் அந்த சடங்கு நிறைவேறும். கேரளாவில் குப்பைகளுக்கு எங்கே போகுது? செவ்வாய்க்கிழமைகளும் ஒரு நாள் மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டிலும் குப்பைகள் கொண்டு வைக்க வேண்டும், மற்றவர்களாவே ஆற வைக்கக்கூடாது. ஸோ யாராவது ஒரு திடீரென்று ஒரு பெண் வயதாகிவிட்டால் அந்த செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் பார்த்துக்கொண்டு தெருவில் இருக்கும் குப்பைகளை கொண்டு வந்து அந்த பொண்ணை உட்கார வச்சு தலைக்கு தண்ணி ஊற்றி அந்த சடங்கம் காப்பாற்றும். நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் நம்ம தமிழ் சடங்கம் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு. கனடாவில நம்ம பல கலை மக்கள் இருக்கு, இலக்கிய சந்திப்புகள் இருக்கு, புத்தக வெளியீட்டு விழா இருக்கு. இங்க இருக்கிற மாதிரி $1 நிறைய சின்ன ஜோதிட புக் இருக்கு, வாஸ்து சாஸ்திர புக் இருக்கு. நம்ம சென்னை சூப்பர் மார்க்கெட்ல இருக்குங்க, டி நகர் சூப்பர் ரோட்டோரில் இருக்கிற மாதிரி நிறைய இந்திய புக்குகள். இங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் வாஸ்து சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், இதை பத்தி நிறைய புக் எழுதி வாங்கி படிக்கும் நம்ம தமிழ் மக்களும் நிறைய இருக்கிறார். பிரம்மாண்ட கல்யாண மண்டபம் இருக்கும், ஆனா பிளாஸ்டிக் வாழை மரம் இருக்கும். உண்மையான வாழை மரம் சில இருக்கும், உண்மையான தேங்காய் இருக்கும். அலுமினியத்துல ஆன தேங்காயை வச்சு நம்ம சம்பிரதாயம் கெட்டு போய்க்கூடாதுன்னு நம்ம சம்பிரதாயப்படி எவ்வளவு முடியுமோ அவனை செய்வாங்க. மெழுகுவத்தியை ஏற்றி வைப்பாங்க, குத்து விளக்கை ஏற்றி வைப்பாங்க, ரெண்டும். டொரண்டோவில் 3 தமிழ் ரேடியோ நிலையங்கள் இருக்கு, ரேடியோ ஸ்டேஷன். 2 தமிழ் தொலைக்காட்சி இருக்கு. இந்த யங் ஜெனரேஷன் நிறைய கம்ப்யூட்டர் அது இது நிறைய நல்ல கைவிட்ட போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் என்னை போன்ற முதியோர்கள் அங்கே வந்து கொண்டு நம்ம கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாது சில சங்கோஜமான சடங்கு, அதாவது வயதுக்கு வந்த பெண்ணை குப்பை தொட்டியில் உட்கார வைத்து தலை ஊற்றுவது போன்ற சடங்குகளை விடுவதே. இந்த பல பல கலாச்சாரங்கள் கொண்ட இந்த டொரண்டோவில் கனடாவில் தமிழ் கலாச்சாரம் ஒன்று. நம்ம தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்குன்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க நம்ம தமிழ் மக்கள். இருக்கட்டும், அதுக்காக நம்ம பிள்ளைகளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு நம்ம கலாச்சாரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படி அப்படி கட்டாயப்படுத்தி வம்புக்காக தமிழ் படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஒரு பையன் கேட்கறானா, டேடி நான் 2 நாட்டுக்கு பையாக போகுது, என்ன ஏன் தமிழ் படிக்க வற்புறுத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கருத்திக்கோங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் விருப்பத்தை மீறி தான் பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க வைக்கிறதா முஸ்லீம் சொல்றாரு. யங் ஜெனரேஷன் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, கெட்டிக்காரத்தனமா இருக்காங்க. அவங்க இன்னும் பிரமாதமா அவங்க கொண்டு வரலாம். அதை விட்டு நம்ம தமிழ் கலாச்சாரம் சடங்குகள் எல்லாம் அவங்க தலையில சுமத்துறாங்கன்னு வருத்தப்பட்டாங்க. மூடத்தனமான பழைய சம்பிரதாயம் நிறைய இருக்குன்றாங்க. அவங்க 2 லட்சம் தமிழ் மக்களிடையே இவ்வளவு நிறைய இருக்குன்றாங்க. குத்தி காமெடி எடுப்பது இருக்குது. பத்மாசூரன் விழா எடுப்பாங்க, கொண்டாடுவாங்க. உண்மையான சேவலை கொண்டு வந்து அது சித்திரவதை பண்ணுவாங்க. உண்மையான சின்ன மயில் குஞ்சியை கொண்டு வருவாங்க. அந்த மயில் குஞ்சு வந்து வெயில் காலத்துல இருக்க வேண்டிய பறவை, இந்த குளிர் காலத்துல வந்து அது நெடுங்க வச்சு அதை சித்திரவதை பண்ணுவாங்க. நான் சொல்றேன், ஒரு பெண்ணுடைய அப்பா சொல்றானா, என் பொண்ணுக்கு 29 வயசு ஆகுது,
ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்தான். 12 பொருத்தமும் சரியா இருக்கு, எல்லாமே தெரிய வந்தது. ஆனா அந்த பொண்ணை பார்த்து அந்த பையன் 12 ஜாதக பொருத்தம் இருந்தது. ஆனால் அந்த பொண்ணை பார்த்து அந்த பையன் வேணான்ட்டான். ஒரு தமாஷா சொல்றாரு, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸா கார் ஓட்டிட்டு வர்றா, ஏதோ பெரிய அந்த கார் டொயோட்டா காரோ ஏதோ கார் ஓட்டிட்டு வர்றாரு, கழுத்துல இருந்து நீண்ட அலங்காரமான உடைய எடுத்துட்டு வர்றா, கை கால் கை எல்லாம் மறைஞ்சிருக்கு, உடல் எல்லாம் மறைஞ்சிருக்கு. காரை விட்டு வெளியே வர்றப்போ தொடையில இருந்து கால் வரைக்கும் செலுத்திக்கிட்ட தொடையை நடத்த தெரியுற மாதிரி இதை பார்த்துட்டு அந்த பையன் வேண்டான். ஸோ 12 பொருத்தங்கள் இருந்தும் இந்த ஆடை பொருத்தம் சரியில்லாதான் அந்த கல்யாணம் நின்று போயிட்டு தமாஷா எழுதுறாரு. இப்படித்தான் முடிக்கிறார், தமாஷா முடிக்கிறார். கிணற்று தவளைகள் எங்கேயும் உண்டு. ஆனால் கனடாவிற்கு வந்த தவளைகள் இங்கேயும் கிணற்றை வெட்டி விட்டதுதான், நோண்டி விட்டதுதான் பெரிய ஆச்சரியம். கிணற்று தவளைகள் கனடாவிலும் கிணறு நோன்ற ஆரம்பித்து விட்டாரு. ஒரு தமாஷா முடிக்கிறார், காமெடியா முடிக்கிறார். அவரு அந்த மூட நம்பிக்கையை நம்ம கிட்ட இருக்க மூட நம்பிக்கையை சொல்லி அதை முடிக்கிறார். முடிக்கிறார். நன்றி, வணக்கம். கைதட்டலாம் சாருக்கு. வேலம்மாள் மேடம் கார்ல இருந்தே கை தட்டுறாங்க. மகிழ்ச்சி. இந்த முதல் கதையில கடைசி வரியை நான் கேட்கல, அதை சொல்லுங்களேன். முதல் கதையில அவரு அவர் அது ஏதோ ஒரு போன் வந்துருச்சு, அது அப்ப ஒரு நிமிஷத்துல ஓடி போயிருச்சு. சொல்லுங்க. முதல் கதையில சேமிப்பு இது கத்த கத்தையா பைசா இருந்தது, கடைசியில 200 அது வரைக்கும் வந்துருச்சு ஒரு அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்பாவும் செத்துட்டாரு, அம்மா ரகசியமாக காசு சேர்த்து வச்சது அப்பாவால் ஜீரணிக்கவே முடியவில்லை. எதற்காக அம்மா ஆறுக்காக இவ்வளவு நான் ராணி மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அம்மா மனம் முடிந்த நாளிலிருந்து ராணி மாதிரி வளம் வந்தார்கள், இந்த பாதி கணரையே ஆண்டு வந்தார்கள். ஆனால் அம்மாவில் இருந்த அந்த ஒரு மனக்குறை அப்பாவால் உணரவே இல்லை. அவர் இறந்த போதும் பாதி கிணறு நோண்டும் அளவுக்கு தான் 2000 ரூபாய் சேர்த்து வைத்தார் அம்மா. முழு கிணறு நோண்டுறத கூட அம்மா அவனை சேர்க்க முடியல. 4000 ரூபாய் அம்மா அந்த யாரையும் கேட்டு 4000 ரூபாய் கிணறு நோக்கிறதுக்கு, அது 4000 ரூபாய் சேர்த்து வச்சு கிணறு நோண்டு அம்மாவுடைய கனவு அந்த வீட்டை ஆளணும், முழுக்கணும், நல்ல சுதந்திரத்துல இண்டிபெண்டா ஆளணும்னு நினைச்சாங்க அம்மா. அந்த கனவு அம்மாவுடைய ஆசை நிராசையை போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாங்க. அப்ப 2000 ரூபாய் பெரிய தொகை அந்த நாட்டுல. 60களில 50, 54, 55 2000 ரூபாயும் பாதி கிணறுக்குதான் வருது. நம்ம நல்லா இருக்கு, மிகப்பெரிய விஷயம். மேடம் நீங்க பேசுறீங்க, வாங்க. வழக்கம் போலவே அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போலவே சார் கதை ரொம்ப அழகான 2 கதையை தேர்ந்தெடுத்து அந்த 2 கதையுமே வந்து ஒரு ஆழமான சிந்தனை, அழகான சிந்தனைகளோடு அந்த கதை இருந்தது. ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு கிணறு வெட்டுவது என்பது எவ்வளவு ஒரு சிரமமான காரியம் என்பது தெரியும். பொதுவாகவே சிலருக்கு வந்து வீட்டுல கிணறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடனே வந்து தண்ணி வந்துடும். சிலருக்கு நோண்ட 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 போயிட்டே இருக்கும், 400 அடி 500 அடி போகும். அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு இதுல அது பணம் பற்றாக்குறையினால எப்படி அந்த கிணறு தோண்டாம வறுமை, அந்த அடிப்படை, இதெல்லாம் ரொம்ப அழகா ஐயா எடுத்து உரைத்ததுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அடுத்து அதே மாதிரி அந்த 2வது கனடா மூட நம்பிக்கையை வந்து ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தும் அப்படிங்கிறத மிகச்சிறப்பா அந்த 2வது கதையிலையும் சொல்லி எல்லா பொருத்தமும் இருந்தும் அந்த ஆடை பொருத்தம் என்பது அந்த இன்னும் அதை மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த நினைவுகள், அது கனடாக்கு போனா கூட அது மாறவில்லை என்பதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொன்ன சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த
ஸ்டீவன் சாருக்கும் நன்றி, மகேஷ் வணக்கம். மேடம், அனைவரின் சார்பாக எம்ஐஎம் டீம் சார்பாக உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அமிதா மேடம் பேசுறீங்களா? வாங்க. பேசுறேன் சார். வணக்கம் சார். சார் சிவகுமார் சார், என்ன அருமை சார், எவ்வளவு அழகா தத்ரூபமா அப்படியே அந்த கதையை காட்சியை கொண்டு வந்து அப்படியே நிறுத்துனீங்க சார். அப்படியே அந்த அவ்வளவு அழகா இருந்தது. அந்த குழந்தைய எழுப்பி குளிக்க கூட்டிட்டு போறது, அந்த விடிய கால நேரம், பாவம் அந்த அம்மா எவ்வளவு செலவாகும்னு கூப்பிட்டு விசாரிச்சது, அந்த பணம் சேர்த்து வச்சது ரொம்ப அருமை சார். அந்த காசு கேட்கறதுக்கு அவர் பணம் கொடுன்னு கடன் கேட்கறது, அந்த அம்மா மாட்டேன்னுட்டு போய் அப்புறமா மனசு கேட்காம கொண்டு வந்து கொடுக்கறது, ரொம்ப அருமையா அந்த அந்த குடும்பத்தை கொண்டு வந்து அப்படியே கண்ணு முன்னாலே வச்சீங்க சார். ரொம்ப அழகா இருந்தது. நீங்க ரொம்ப அழகா கதை சொல்றீங்க சார். நீங்க ஒரு யூடியூப் போட்டு இந்த மாதிரி ஒரு கதைய சொன்னீங்கன்னா எல்லாரும் என்ன ரசிப்பாங்க தெரியுமா? ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். ரொம்ப அழகா ரொம்ப அருமையா சொன்னீங்க. நல்லா இருந்தது. கனடாவில கொண்டு போய் இந்த குப்பை தொட்டியில உட்கார வைக்கிறது, ஐயோ கொடுமை சார். அது கொடுமையா நம்ம ஜனங்க எங்க போனாலும் திருந்த மாட்டாங்கன்றதுதான். ஆமா சார், இது என்ன சார், இது அநியாயமா இருக்குது. வந்து அங்கேயும் போய் இந்த குப்பை தொட்டிய ஒரு மூட நம்பிக்கை கிணற தோண்டி வச்சாங்கன்னா அது எந்த காலத்துல மூட போறாங்க? அது மூட போற கதையே கிடையாது. அது அதையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இது ரொம்ப அழகு சார். இது ரொம்ப அழகு. வீட்டுக்கு வீடு, ஆமா, அந்த பாதி கிணறு, எதனால அந்த பாதி கிணறு அப்படிங்கறதுக்கான விளக்கம். பாவம் அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு 2000 சேர்த்து அது பாதி கிணறு தான் வெட்ட முடியுது. ரொம்ப அருமை சார். ரொம்ப அழகா சொல்றீங்க சார். ரொம்ப அழகு, மிக சிறப்பு சார். அது ஆக்சுவலா நாங்க உணர்ந்தது. எங்க வீட்லயே பாதி கிணறு தான். எங்க வீட்டு பாதி கிணறு எங்க சித்தப்பா பாதி. அங்க சித்தப்பா எடுக்கிறப்ப நாங்க எடுக்கூடாது, நாங்க எடுக்கிறப்ப அவங்க எடுக்க முடியாது. கிணறு ரெண்டு பேரும் ராட்டில் ஓட்டுற கிணறு இது எதிக்கும். இடையில முகத்தை பார்க்க முடியாத தவிர ராட்டில் எங்க பக்கம் ஒரு ராட்டில் இருக்கு, அவங்க பக்கம் ஒரு ராட்டில். அவங்க எடுக்கிறப்ப நாங்க எடுக்க முடியாது, நாங்க எடுக்கிறப்ப அவங்க எடுக்க முடியாது. ஒரு சங்கடம் இருந்துட்டே இருக்கும். ஏன் நான் எடுக்கிறப்ப இவங்க வந்துட்டாங்க எங்களை திட்டுவாங்க, நாங்க எடுக்கிறப்ப நீங்க வந்து அவங்க திட்டுவோம். ஒரு உள்ளக்குள்ள ஒரு சின்ன கோபம் இருந்துட்டே, கோல்டு வார் நடந்துட்டே இருக்கும். ஆமா, ஒரு அந்த குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் இல்லாம அந்த கிணத்தங்கரையில போய் குளிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் சார். இந்த பிள்ளைங்களை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கலையேன்னு அந்த வருத்தம் எல்லாம் எனக்கு அப்படியே அது அப்படியே மனசுக்குள்ளார அந்த கதை ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு நெகிழ்ச்சியையும் ஒரு பெரிய ஒரு கவலையும். அந்த அம்மா கடைசி காலம் வரைக்குமே அந்த அம்மா அந்த கவலையிலேயே போய் சேர்ந்தாங்களே அப்படிங்கிற ஒரு நினைப்பும் ரொம்ப ரொம்ப அருமை சார். ரொம்ப அழகா அவர் அந்த கதையை எழுதியிருக்காரு. நீங்க சொன்னது அதை விட ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப சிறப்பு சார். நன்றி மேடம், மகிழ்ச்சி. சார் வணக்கம் சார். அருமையான கதை சார், அருமையான கதை. நாங்களாம் கிணத்துல எல்லாம் தண்ணி கொண்டு இருக்கோம். எங்க வீட்லயும் இன்னும் கிணறு வச்சிருக்கோம் நாங்க. எனக்கு அந்த இதுலதான் போச்சு. ஆனா அந்த அம்மா இந்த கிணறு இல்லாம குளிக்கிறது கிணத்தடியிலே தான் குளிப்பாங்க போல, பாத்ரூம் இருக்காது போல. அதனாலதான் அந்த அம்மா காலையில 4 மணிக்கும் ஈவினிங் 6 மணிக்கு மேல இருட்டின பின்னர் போய் போய் குளிக்கிறாங்க. குழந்தையும் அங்க பொண்ணையே திரும்பி அங்க குளிப்பாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டம்தான் சார். அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் ஒரு சிலர் தான் போய் அந்த காலத்துல ஆத்துல குளத்துல எல்லாம் குளிச்சுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி குளத்துல வீட்டுல இருக்கிற கிணத்துல குளிக்கும் போது, அதுவும் பாதி கிணறு அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வரக்கூடாதுன்றதால அந்த அம்மா அப்படி போய் பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு குளிக்கிறது. யாழ்ப்பாணத்துல ரிவரே இல்லைன்றாரு. யாழ்ப்பாணத்துல ரிவரே இல்ல, ஆறு இருக்கிற ஊரே ஒரு அழகுன்றாரு. ஆறு இல்லாத ஊரு. ஓ ஓ ஓ அதான் சார், தண்ணிதான். தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த தண்ணி இல்லாம பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுதான் அவரு எழுதியிருக்காரு சார். அடுத்த கதையும் இந்த குப்பையில வச்சு தண்ணி ஊத்துறதெல்லாம் எனக்கு கேள்விப்பட்டது புதுசா இருக்குது. அதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப அருமையா அந்த மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையை வச்சு ரொம்ப அமுதமா அப்படியெல்லாம் இருக்கா? குப்பை மேல உட்கார வச்சு
ஐயோ அதெல்லாம் கிடையாதுங்க சார். இது அதான் ஏதோ இந்த ஒரு பழக்கம் போல இருக்கு அந்த காலத்துல எங்களுக்கு. இருந்திருக்கும், அந்த காலத்துல இல்ல இருந்திருக்கும் அந்த போது ஐம்பது காலத்துல இல்ல சார், ஐம்பதுல. சார் அது இலங்கையில இருக்கிற வழக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இருக்கும். நம்ம 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 வீடுகள்ல எல்லாம் ரத்ன வடிவேலா திண்ணையில சாரை எல்லாம் உட்கார கேட்போம். வைக்க மாட்டாங்க அந்த சார். மாதிரியான வழக்கம் நம்ம கேள்விப்பட்டதே இல்ல சார். தனியா உட்கார ஆமா. வைப்பாங்க குழந்தைங்கள. தனியா ரூம்ல தனியா உட்கார வைக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா தண்ணி போய் அங்க குப்பை மேடையில உட்கார வச்சு ஊத்துறதாங்க அந்த அப்படின்றது மாதிரி வந்து எல்லாம் பண்ண மாட்டாங்க சார். கேள்விப்படவே இல்ல சார். ஆனா இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரியான கதைகள் படிக்கிறதால. ஆனா மாலதி, நாங்கெல்லாம் கூட கிணத்தாங்கரையில தான் குளிப்போம். தண்ணி எடுத்து எல்லாருமே கிணத்தாங்கரையில தான் குளிப்போம். ஆனா அது ம். எங்க வீட்டு கிணறு, தனி கிணறு. அதனால நாங்க ம். குளிச்சோம். இந்த பக்கத்து ம். வீட்டு கிணறும் நம்ம வீட்டு கிணறும்னா அது ரொம்ப பெரிய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அது. ஆமா ஆமா. ஆமா 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 சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். தேங்க்யூ, நன்றிங்க சார். தேங்க்யூ, நல்லா இருந்ததுங்க சார். சொன்ன விதம் அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். ரத்ன வடிவேல் பாத்ரூம் சார். எல்லாம் சென்னையில தாம்மா பாத்ரூம் எல்லாம். கிராமத்துல ஏதும்மா பாத்ரூம்? ஒண்ணும் மேடம் கிடையாது. மேடம் மேடம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில கூட பெருசா பாத்ரூம் எல்லாம் கிடையாது. ஆஹ் 50 நானுக்கு வருஷத்துக்கு வாங்க, நாங்க இருக்கோமா 74 நோண்டின கிணறு இன்னும் வச்சிருக்கேன். நான் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் அந்த கிணறு. 74 75 இங்க இந்த ஏரியாவுக்கு வந்தப்போ கிணத்தடியில் தான் பக்கெட் பக்கெட்டா மண் மண்ணு குளிப்போம். கிணத்துக்கடியில் தான் குளியல எல்லாம். அஹ் அந்த கிணறு எல்லாருமே கிணறு முடிட்டாங்க. நான் மட்டும் தான் இன்னும் கிணறு வச்சிருக்கேன் எங்க ஏரியா. எங்க தெருவில் இல்ல. ஒருத்தர் என்ன போல 2 பேர் 3 பேர் வச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் கிணறு முடிட்டாங்க. இன்னும் கிணறுக்கு தேவையான வேலையே இல்லை. கார்பரேஷன் வாட்டர் வருது, மெட்ரோ வாட்டர் வருது. தண்ணி தாராளமா கிடைக்குது. இருந்தாலும் கிணறு நான் வச்சிருக்கேன். கிணறே ஒரு அழகு சார். வீட்டுக்கு அழகு ஆமா கிணறு ஆமா. தான். எங்க தாத்தா தாத்தா வந்து கிணத்தாண்டு கோமணம் கட்டிக்கின்னு அங்கேயேதான் குளிப்பாரு. கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அவரோட துணியெல்லாம் அப்படியே கல்லு ஒண்ணு இருக்கும் அதுல துவைச்சிட்டு காய அதேதான், போட்டு அதேதான், அப்படியே அதேதான், அதேதான். குளிச்சுட்டு அப்படியே வந்துருவாரு எங்க தாத்தா கிணத்தாண்டு. இல்ல, பல பேர் அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. ரத்ன வடிவேல் சார் வாங்க. ஆமா. ம். இப்ப அந்த உங்க ஊர்ல நம் இப்போ இந்த குப்பை கதைலாம் நீங்க தான் சொல்லணும். இல்ல இல்ல நான் நான் ஒரு காலம் பார்க்கவும் இல்லை, நான் கேள்விப்படவும் இல்லை. ஒருவேளை அவங்க அந்த உங்க கழுத்து கூட தெரியல உங்களுக்கு. இப்ப சரியா தெரியல முகம். இல்லை நான் கேள்விப்படவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஆனா சில ஊர்களில் இருக்கும் போல இருக்கு அந்த. இப்போ அவர் எழுதினபடி அப்படி இருக்கிறபடினால அது இருக்கு போல இருக்கு. நான் ஆனால் கேள்விப்படவும் இல்லை அதை பார்த்த எனக்கு அனுபவம் இல்லை. ஆனா அந்த பாதி கிணறுன்றது வந்து அது கன இடங்கள்ல இருக்கு. என்னடா ஒண்டா இருக்கும் வீடு. அதை பேந்து அப்ப அந்த அந்த வீட்டை பேந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்க அந்த எல்லையை போடுவாங்க. அந்த எல்லையை போடைக்க அது இங்கால கிணறு கிணறு பொது கிணறுன்னு சொல்லி அந்த உறுதியில உயில் இருக்குத்தானே உறுதியில எழுதிடுவாங்க. இது கிணறு ரெண்டு பேருக்கும். சில இடங்கள்ல ஒரு கிணறு வந்து பின்பக்கமா இருக்கும். அப்ப அந்த கிணத்துக்கு போற முன் அதை புறிக்க அரை அரைவாசியா முன் அரைவாசி பின் அரைவாசியா வீட்டை புரிச்சாங்கண்டா அப்ப முன்னுக்கு இருக்கிற ஆளுக்கு பின்னுக்கு வர்றதுக்கு அந்த கிணறுக்கு பாதைக்கு உரிமை இருக்கும். அந்த பாதையில பங்கு இருக்கும், ரெண்டு இருக்கும். அப்ப பின்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கு அந்த முன்னோர் ரோட்டுக்கு போறதுக்கு வழிக்கு போறதுக்கு பங்கு இருக்கும். அந்த ஒரு பாதை உண்ட விடுவாங்க. அது அந்த புரிக்கேக்க இந்த பிரச்சனை வர்றது. சில வீடு வந்து நடுவிலே புரிக்கேக்க தான் இப்ப இந்த பாதி கிணறு பிரச்சனை வரும். அந்த பாதியை அப்படி வச்சு அப்படியே சிவரை அப்படியே கட்டிடுவாங்க. அது சிவர் அப்படியே நீளமா அப்படி மறைச்சு கட்டிடுவாங்க. அந்த காலத்துல வேலியை போட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிய அது சிவரை தான் கட்டியிருப்பாங்க. அப்ப இங்கால் பக்கம் குளிச்சா என்ன இதென்றானே இப்ப அது இப்ப நாங்கால எல்லாம் தெரியாது. அது பழைய காலத்துல கொஞ்சம் அப்படியா இருந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து எல்லாம் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப நம்ம வீட்டுல இப்ப எங்கட ஒரு பெரிய ஒரு காணி ஒன்று இருக்கு. அந்த காணியில இப்ப என்னுடைய அக்காண்ட மகன் ஒரு வீடு கட்டுறான். அந்த காணியில ஒரு பின்னோம் பெரிய கிணறு ஒன்று இருக்கு அந்த வீடுக்கு. அந்த அதுல ரெண்டு வீடு ஏற்கனவே ஒரு பெரிய காணி ஒரு அது தவிர அதுல அந்த பெரிய காணியில ஒரு வீடு தான் இருந்தது. அந்த வீட்டுக்குரிய கிணறு அது பின்னாம் பெரிய கிணறு. அந்த கிணறு அப்போ அந்த இப்ப அதை நாலா புரிச்சாச்சு. இப்ப அந்த காணியை நாலா புரிச்சா அந்த 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 கிணறு வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டுது. அப்ப மற்ற வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா இப்ப இந்த டீப் வெல் அந்த இது என்ன குழாய் கிணறு தானே போர்வெல். அதை ட்ரில் பண்ணி அதுல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தான் இப்ப இப்போ அவங்க இப்ப எங்கிருந்து வீடு இந்த அந்த கிணறு இருக்கிற வீட்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்களுமே கிணத்தடியில போய் இப்போ ஒன்றும் செய்யறது இல்லை. கிணறா இருக்குது. அங்க இருந்து மோட்டார் வச்சு டேங்குக்கு அடிச்சு டேங்க்ல இருந்து பாத்ரூமுக்கெல்லாம் அவங்களுமே குளிக்கிறாங்க.
அப்ப இந்த கிணறு நாகரிகம் எல்லாம் மாறிட்டுது. அது கிணறு இருந்தும் அது ஞாபகம் இடத்தை பிடிச்சி சில இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா கிணத்தை மேலாலே அப்படியே மூடி கட்டிடுறது. மூடிட்டு ம். அதுக்கு மேலே வீடை கட்டுற ரூமோ என்னவோ அந்த வீட்டு பிளானே அதையும் அப்படியே கட்டிடுறாங்க. கீழே கிணறு இருக்கும். அது கொஞ்சம் பலமாக அந்த கான்கிரீட் போட்டு கட்டிடுறாங்க. அது அப்படி இருக்கு. ஆனால் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பல விஷயங்கள் நமக்கு நேரடியாக அனுபவப்படக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இருந்து ரொம்ப நல்ல. நீங்க அதை சொன்ன விதம் அது சூப்பர் சூப்பர். ஏதோ நீங்க பார்த்து நேரடியாக சொல்ற மாதிரி. ஏன்னா அது உங்களோட கதை பாணி அது அப்படித்தானே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ண நல்லா இருந்து. ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். மகிழ்ச்சி சார், நன்றி. அமுதா மேடம். அவள் பேசிட்டாங்களே. அமுதா மேடம் பேசிட்டாங்களா? பிரசன்னா பேசுங்க. மைக் மைக். என் ஃபோன் என்ன மாதிரியே இருக்கு சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் கதை. ஆஹ் ரொம்ப அருமையா இருந்தது. அதுல வந்து கடைசி வரைக்கும் அவங்க பாதி கிணறுக்கு தான் அவங்களால சேர்க்க முடிஞ்சது. அந்த ஃபினிஷிங் டச் ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்களோட நிறைவேறாத ஆசை அப்படின்றது. அதே மாதிரி அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கிணறு தண்ணி ஆஹ் இத்தனை வருஷம் ஆனாலும் தண்ணிக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டே வரோம். அப்ப வேற மாதிரி அவங்க பிரச்சனையை பார்த்திருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுது. ஆஹ் ரெண்டாவது கதை வந்து சார்லாம் சொன்ன மாதிரி நம்ம எங்கதான் மேலை நாட்டுக்கு போனாலும் நம்மளோட அந்த குப்பை கலாச்சாரத்தை கூட்டிகிட்டே போறோம், நம்ம திருந்தல அப்படின்றத ரொம்ப அழகா அவர் சொல்லியிருந்தாரு. அதை நீங்க இன்னும் அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார். அது முதல் காரியம் இல்லம்மா. ஆண்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லம்மா. அந்த தன்னுடைய வீட்டுல இருக்க பெண்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க பாருங்க அப்போட ஒரு ஆளு அந்த ஐயா அந்த மனைவியுடைய ஆசையை புரிஞ்சிக்கவே இல்லை. தெரியவே இல்லை. பாருங்க பெண்கள் எவ்வளவு அவஸ்தப்படுவாங்க. அந்த ஊர்ல அதை நிராகரிக்கிறார். நோன்னா நோ தான். ஒரு வீட்டுக்கு எது 2 கிணறு, இதேதான் ஒரு தர்க்கம்னா அவ்வளவுதான். ஒரு வீட்டுக்கு எதுக்கு 2 கிணறு, இதேதான் அவருடைய பதிலா இருந்தது. அது நீங்க மனைவியுடைய சொல்றது வந்து சொல்லுங்க சார். மனைவியுடைய ஆசைகளை புரிஞ்சிக்காத கணவன்கள் அப்பாக்கள் நிறைய இருந்திருக்காங்க ஊர்ல அந்த காலத்துல. மனைவியுடைய உணர்வுகளையே புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க எல்லாம். அந்த அளவுக்கு நிறைய ஆண்கள் இருந்திருக்காங்க. இப்ப அப்படி எப்ப சொல்ல முடியாது. அந்த காலத்துல எங்க எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இருந்திருக்காங்க. அந்த அப்பாவுடைய அம்மாவுடைய பேச்சே ஒரு பேச்சு எடுபடாது. அம்மா சொல்றதெல்லாம் ஒரு பேச்சே பேச்சு இல்லை. அம்மாவுடைய கோரிக்கை எல்லாம் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. உனக்கு வேற வேலை இல்லை போ அப்படின்னு. அதேதான் அதுதான் சொல்லுவாரு. உனக்கு வேற வேலை இல்லையா? அது 50ல மட்டும் இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல எல்லாமே நான் பார்த்திருக்கேன். டெசிஷன் வந்து அப்பா எடுக்கிறதா தான் இருக்கும். அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மத்ததெல்லாம் அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அவ்வளவுதான். அது 50ல மட்டும் இல்ல, இப்ப 2000லயும் அது இருக்கு அப்படின்றதுதான் சார். மேபி குறைஞ்சிருக்கலாம், பட் இருக்கு, இன்னமும் இருக்கு அப்படின்றதுதான் சார். எங்க ஊர்ல நாங்க எங்க 2 தாத்தாக்கள் 3 தாத்தாக்கள் பெண்களுக்கு எந்த உரிமையும் எந்த பேசவே முடியாது. ஆண்களுக்கு முன்னாடி கோரிக்கையே வைக்க முடியாது. அப்படி எதுனா ஒண்ணு சொன்னா ஒண்ணும் புரியாம பேசாத, நீ போயிட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் புத்தி இருக்கா, என்ன கேட்கற அப்படின்னு. இப்படிதான் சொல்லி சொல்லி அவன் பேசவே விட்டுறது இல்லை. எங்க அம்மாக்களையும் அந்த சித்திகளையும் அண்ணிகளையும் யாரும் பேசவே விட்டுல ஆண்கள். இங்கிட்ட ஆண்கள். ஓகே சார். தேங்க்யூ 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 பிரசன்னா, தேங்க்யூ வெரி மச். இதுல முதல் கதை வந்து பார்த்தோம்னா அந்த அம்மா வந்து அந்த அந்த தன் உணர்வுகள், அதாவது அவங்க ஒரு பெண் படுற கஷ்டம், அது ஒரு பெண் படுற கஷ்டம் தான். அது மெயின் வந்து ஒரு காலையில எழுந்துச்சு அவங்க குளிக்கிறது, அதாவது பாத்ரூம் போறதும் குளிக்கிறதும் வந்து மிகப்பெரிய ஒரு செயல். அந்த காலத்துல அந்த வசதி இல்லாத ஒரு நேரத்துல அதை குளிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பாதி கிணறு தான் சொந்தன்ற, ஒரு முழு கிணறு மட்டும் இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே குளிக்கிறான்றது வேற விஷயம். ஒரு கிணறுல பாதி, இன்னொரு பாதி தான் நமக்கு. அந்த பாதி நம்ம குளிக்கணும்னா அங்க யாரும் இருக்கக்கூடாது. அப்ப அந்த யாரும் இருக்கக்கூடாதுன்னா அந்த நேரத்துல எழுந்துச்சு குளிச்சிடணும் அப்படின்றது ஒரு இது. இந்த சங்கடத்தை ஒரு ஆண்மகனா கணவனா புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் இந்த கதையிலோட அவர் சொல்ற விஷயம். அதுதான் ஒரு ஆண்மகனா அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்.
இந்த ஒரு பெண் தன்னுடைய கஷ்டத்தை காலங்காலமா அனுபவிச்சு தன்னுடைய கஷ்டத்தினால இந்த இதை வந்து நம்ம பிரச்சனை தீர்த்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு பணம் சேர்த்து வச்சு 4000 ரூபாய் தானே எப்படியும் சேர்த்து வச்சிருவேன், எப்படியும் ஒரு கிணறு வெட்டிடுவேன், அந்த கிணறு வெட்டி நான் தனியா எனக்கு குளிக்கிறதுக்கு எனக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்துல அவங்க எவ்வளவு அளவுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க, பணம் சேர்த்து வச்சிருக்காங்கன்றது மிகப்பெரிய செய்தி. இது வந்து இவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறத விட வெக்கமா பார்க்கணும். உண்மையா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்மகன் அவர் வீட்டுக்காரர் வந்து இந்த அம்மா இதுக்காக சேர்த்து வச்சிருக்குது அப்படின்ற அது இது வந்து இந்த பணம் வந்து அப்ப அந்த நேரத்துல கூட இந்த பெண்ணோட கஷ்டம் உணரல. அவங்க போய் சேர்ந்த பேர் கூட அந்த கஷ்டம் உணரல. ஏன் உணரலாம்? இவருக்கு வயசாயிருக்கும், இவருக்கும் வயசாயிருக்கும், இவருக்கும் அந்த இது தெரியாது. அந்த அந்த வயசானா கூட அந்த காலத்துல ஆணாதிக்கம் அதிகமா இருந்து நான் சொல்றதுதான் அந்த அந்த அதெல்லாம் இருந்தது. அந்த இது வந்தோடனே அவரை கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு வச்சுங்க. அந்த காலத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மனைவி இறந்த கொஞ்ச நாள்ல ரொம்ப சீக்கிரம் கணவர்கள் இறந்துருவாங்க. ஏன்னா அதை தாங்கக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இல்ல. அந்த தனிமையில வந்து இவங்க ஏன்னா அவங்க டபாச்சி எல்லாரையும் அவங்க வேலை வாங்கி 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 பழகிட்டாங்க. உடம்பு சோம்பேறியா வச்சிருப்பாங்க, இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா அவங்க போய் சேர்ந்த பிறகு இவங்களோட வேலையை செய்யும் போது என்ன ஆகுன்னா இவங்களுக்கு ஒரு அந்த உடல் கஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் ஒண்ணா வந்துருது. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 நாள்ல ஒரு மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ 6 மாசத்துலயோ இறந்துருவாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா பாவம் பொண்டாட்டி போன துக்கத்துல போய் சேர்ந்துட்டாருன்னு நினைச்சாங்களே தவிர, ஆனா உண்மை அது இல்ல. இந்த மனுஷனால ஒய்ஃப் போனதுனால சமாளிக்கக்கூடிய மனநிலையிலும் உடல் நிலையிலும் இல்லைன்றதுதான் நிதர்சனம். அப்ப அதுக்கு அவர் தயாரா இல்ல, அவங்கள வச்சே வேலை வாங்கினாங்க. இந்த உடம்பு மனசும் வந்து அவங்கள வச்சே எல்லா வேலையும் பண்ணிடுச்சே தவிர சொந்தமா எதுவும் பண்ணல. சொந்தமா பண்ணி இருந்ததுன்னா இந்த உடல் வந்து எப்போ இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் இருந்திருக்கும், சமாளிக்கக்கூடிய மனதிறன் இருந்திருக்கும். எதுவுமே இல்லை. அப்போ வாழறது மட்டும் பெண்ணை வச்சுட்டு வாழுறது, ஆனா அவங்களை அடிமைத்தனமாவே வச்சிருந்து வாழுது. இதெல்லாம் தான் அந்த அந்த காலத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய செய்தி. இது சாதாரண அரை கிணறு இல்லை, இது எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. அரை கிணறு, பாதி கிணறு அப்படின்றது வந்து அது வந்து மனசுல கூட இவங்களுக்கு முழுசா கிணறு வரல. ஒரு தண்ணீர் ஊற்று கூட முழுசா வரல இவங்களுக்கு. காசு இருந்து கூட அந்த அம்மா பாதி கிணறு இருக்கா காசு சேர்ந்ததுன்றது அடுத்தது. அந்த பாதி கிணறு தோன்றதுக்காச்சும் காசு சேர்த்து வச்சிருந்ததே எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப எவ்வளவு தூளுக்கு அந்த மன கஷ்டம், அந்த மன கஷ்டத்துல குடும்ப விஷயத்தை சமாளிச்சு ஒரு ராணி மாதிரி வாழ்ந்து அவங்க வந்து அந்த பைசாவை சேர்த்து வச்சிருக்காங்கன்றது. பெண்கள் வந்து எவ்வளவு தூளுக்கு சேர்த்து வச்சிருப்பாங்கன்றது அந்த காலத்துல பெண்கள் வந்து எப்பயுமே குடும்பம் நடத்தும் போது அங்க இந்த பாலை போட்டு வைக்கிறது, இங்க இந்த பாலை போட்டு வைக்கிறதுலாம் இருந்தது இல்ல, அந்த பழக்கம் இருந்தது இல்ல. அப்ப அந்த சேர்த்து வைக்கிற பழக்கம் அவங்க கிட்ட இருந்தது. இப்ப எவ்வளவு ஒரு சின்ன கதையில எவ்வளவு செய்தி சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணுன்னா ஒரு குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அவங்களோட பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு, அந்த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் குடும்பத்தை விட்டுட்டு போனா கூட ஒரு அமௌண்ட் உனக்கு அடுத்து வாழறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. நீ எவ்வளவு சேர்த்து வச்சிருப்ப, இவர் எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பான்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல. அப்போ எந்த அளவுக்கு வந்து அது ஒரு 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 பைனான்ஸ் மேனேஜ்மெண்டாவும் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரியும் ஏதோ ஒரு செத்தவனே ஒரு அமௌண்ட் வர மாதிரி ஒரு கட்டா ஒரு வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்காங்க அந்த அம்மான்றதுதான் செய்தி. நல்ல கதை எழுதியிருக்காரு, நிறைய சிந்திக்க வச்சிருக்காரு. இந்த அடுத்தது வந்து கனடா. எந்த ஊருக்கு போனாலும் நீ திருந்த மாட்டடா, வேற ஒண்ணும் கிடையாது. நீ எங்க போனாரு அமெரிக்காவே தவணைகள் நிறைய கிணற்று தவணை நிறைய இருக்குன்றாங்க, எங்க போனாலும் இருக்காங்க. அதுதான் கனடாக்கு போனாலும் சரி, நீ எங்க போனாலும் சரி, நீ இங்க நிலவுக்கே போனாலும் சரி, நீ திருந்த மாட்ட, மூட பழக்கத்தை விட்டு வெளியில வர மாட்டேன் அப்படின்றதுதான் அங்க சொல்றது. அது எவ்வளவு பெரிய அவமானம்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இது செய்யலன்னா என்ன ஆகும், பரவாயில்ல நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி செய்யணும். அதாவது ஒரு குப்பமேட்ல உட்கார வச்சு எழுதிருப்பாரான்றது எனக்கு தெரியல. அந்த சடங்குகளை ஒரு குப்பைன்னு சொல்லியிருப்பார். என்னோட பார்வையில என்ன தோணுதுன்னா, இவர் குப்பமேட்ல ஆனா அப்படி ஒரு சடங்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இவர் செய்யக்கூடிய சடங்குகளை வந்து இவர் குப்பைன்னு சொல்லியிருக்காரு. அந்த குப்பையை தான் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது இல்லாதனால அப்ப அந்த குப்பையை தூக்கி போடுறதுக்கு உங்களால முடியல. அப்ப
சடங்கு குப்பைன்னு சொன்னாரா இல்ல அவங்களோட மனநிலைய சொன்னாரா சார்? அதுதான் மனநிலை தான். மனநிலை தெளிவா இருந்ததுன்னா அந்த சடங்கு குப்பையா தான். சடங்கையும் குப்பை சொல்றாரு, மனநிலையும் குப்பையை சொல்றாரு. மனசு தெளிவா இருந்ததுன்னா இந்த குப்பை இருக்காது, அப்ப அந்த சடங்கும் இருக்காது. அப்ப இல்லைன்னா தெளிவா இருந்திருக்கும் அப்படின்றதுதான். எவ்வளவு தூரம் போனாலும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றது அந்த இது மனுஷன். அதே மாதிரி அந்த பையன் ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணமே தேவையில்லை. ஜாதகம் வேற பார்த்திருக்கீங்க, 12 பொருத்தம் பார்த்துருக்கீங்க. எத்தனை பொருத்தமா இருந்தாலும் புத்தி சரியில்லைன்னா ஒண்ணும் கிடையாதுன்றத அதையும் சொல்லியிருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. 12 பொருத்தம் சரியா இருக்கான். கடைசியில உடம்பெல்லாம் மறைச்சிட்டு வருவாங்களாம். கை, தலை, உடம்பு, கையெல்லாம் மறைக்கிறாங்க. தொடையில இருந்து கிழிச்சிட்டு காதலி கிழிச்சிட்டு நடக்கிறதா அந்த பையனுக்கு பிடிக்காம போச்சான். அதுதான் சொல்றேன். மனசுல குப்பை இருந்ததுன்னா எத்தனை எது இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது அது வேற ஒன்றும் விஷயம். மனசுல குப்பை இருந்ததுன்னா அது பார்க்கிற பார்வை குப்பையா தான் தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாது. அந்த விஷயத்தை தான் அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. லதா மேடம் இல்லாத போயிட்டாங்க நேத்துக்கு. அந்த மாதிரி தான் அந்த 12 ராசியும் நல்லா இருந்தா பிளட் குரூப் சரியா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு கதை அமைஞ்சிருக்குது. இப்போ பிளட் குரூப்பும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை, 12 ராசியும் பொறுத்த அவனுக்கு தெளிவான மனநிலை இல்லைன்னா பித்து பிடிச்சி போன மனசுதான் அது. புரியுதுங்களா? அப்ப என்ன எது பார்த்தாலும் நீங்க ஜாதகம் வேணா பாருங்க, எது வேணா பாருங்க, மனசு நல்லா இருக்கணும், மனசுல குப்பை இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு செய்தி தான். 2 கதை அருமையான கதை. இத இன்னமும் குப்பையை வச்சுக்கிட்டு கட்டுரை, 2வது கட்டுரை. அது ஒரு கட்டுரையா சொல்றாரு. அது முதல்லதான் கதை, 2வது கட்டுரை. அது கிணறுன்றதுதான் சேர்த்துக்கிட்டாங்க. அது ஒரு பாதி கிணற்று தவளை எங்க பார்த்தாலும் இருக்காங்க. அவனும் கனடால கூட இந்த கணக்கு நோட்டுறாங்க. ஒன்னே முதல் கதையில சார், அந்த பெண்கள் பாருங்க அந்த காலம் சார் இருட்டுலதான் குளிக்கிறாங்க. இருட்டுல சாயங்காலம் தான் இருட்டுல குளிக்க. அப்படிதான் இது எங்க ஊர்லயே நான் பார்த்துட்டேன் சார். இருட்டுல குளிக்கிறது மட்டும் இல்ல சார், இருட்டுலதான் சார் காலை கடனே போய் முடிச்சுட்டு வருவாங்க. அதான் நான் சொன்னேன், தொடக்கத்திலேயே சொன்னேன். பாத்ரூம் போறதுக்கும் இதுக்கும் சங்கடப்படுறாங்கன்னு. இருட்டுல போறதுதான், இல்ல வெளியில பாத்ரூம் இருக்காது. இருக்காது. அப்படிதான் சார் எங்க ஊர்ல எல்லாம் போயிட்டு வருவாங்க. காலையிலே போய் இருட்டா போயிட்டு வந்துருவாங்க சார். தோட்டத்துல எங்கேயோ ஒரு சோப்புன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க சார். 4-5 பெண்கள் வேணா காட்டு பக்கம் போறேன்னு சார். காட்டு பக்கம் போறேன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இதுதான் விஷயம். ஒரு சில இருட்டுல காலையில விடிய காலையில போவாங்க, இல்லைன்னா நைட்டு போய் 10 மணிக்கு போயிட்டு வந்துருவாங்க. அது இருந்திருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையும் மனுஷுல இருந்திருக்குன்றதுதான். வாங்க, ரிஃபாய் பாய் வந்திருக்காரு. வாங்க ரிஃபாய் பாய். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். நாளைக்கு பிறகு சார் ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகு கதை கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, நல்ல கதை கொண்டு வந்திருக்காரு. சார் முதல் கதையை கொஞ்ச நேரம் கேட்டேன். முதல் கடல்ல விழுந்த 2வது கடல்ல விளையல நான் இன்னும். அதாவது எப்பவுமே அந்த இலங்கை எழுத்தாளர் யதார்த்தமா எழுதுவாரு, ஒண்ணு எழுதுவாரு. சார் கதை மூலமா தான் இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் கிணறு எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. ஆனா நான் ஒண்ணு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒருவர் ஒரு பெரியவர் வனாந்தரத்துல அலைஞ்சிட்டு தண்ணி தாகம், இப்போ ஒரு 10-5 நிமிஷம் 2 நிமிஷத்துல இறந்து போற சூழ்நிலை வரும்போது அங்க ஒரு அடிப்பம்பு இருக்கு. அடிப்பம்புல ஒரு ஜக்கு, ஒரு குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கு. ஆனா அந்த பேப்பர்ல ஒண்ணு எழுதிருக்கு, இந்த தண்ணிய அந்த அடிப்பம்புல ஊத்துனா தண்ணி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. இப்ப இவரு இந்த தண்ணியை குடிச்சிட்டு உயிரோட இருக்கிறதா இல்ல இந்த பம்பு செட்ல ஊத்தி தண்ணி எடுக்கிறதா, இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. கடைசியில பார்த்தா என்னன்னு சொன்னா, எப்படியோ நம்ம இறக்க சூழ்நிலை வந்தாச்சு, முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, எப்பவுமே முன்னால உள்ள முன்னோர்கள்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நம்ம சொல்லுவாங்கல்ல, நல்லது செய்யணுங்கிற படிப்பினே இருந்ததுனால, சரி நமக்கு கிடைக்காட்டும் பரவாயில்ல, தண்ணியை ஊற்றி பம்பை அடிப்போம்னு சொல்லிட்டு தண்ணி அதில் ஊத்துறத பம்பை அடிக்க தண்ணி பீறிட்டு வருது. ஏதோ ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பொதுவாகவே கிணறு, அதாவது அன்னைக்கு நம்ம மனுஷபுத்திரர் ஒரு கவிதை ஒன்று வாசிச்சாரு. அவர் கவிதை இல்லை, வேற ஒண்ணு. இப்போ ஒரு ஒரு பெண்ணு கதையில இருக்கு, கவிதையில இருக்கு. எப்படின்னு சொன்னா, அவங்க ஊர்ல 4 கிணறா, 3 ஊரணியா.
அந்த எழுதுது, நான் 7 நிலாவை பார்த்தேன். எப்படி பாருங்க, 4 கிணறுல நிலவணும், ஊரலையும் நிலவணும். அந்த 7 நிலவை நான் பார்த்தேன். ஆனா இப்போ வந்து இந்த ஊரணிக்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்க, எல்லாம் சுக்குநூறா போச்சு, நிலவே விழுறது இல்ல அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. சாருடைய கிட்ட விவரமா சொல்றா சார். ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மனுஷபத்திரம் நானும் படிப்பேன் சார். விட்டு போச்சு இந்த கதை, நீங்க சொல்ற கவிதை எல்லாம் விட்டு போச்சு. மனுஷபத்திர பேஜ் பேஸ்புக்ல நானும் பார்த்தேன், கொஞ்ச நாளா சரியா வரல எனக்கு. நன்றி சார். நன்றி சார். நன்றி. சரி சார். மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அவ்வளவுதான். அமுதா மேடம் முடிச்சிட்டாங்க. பண்ற லூட்டி